ஸ்பேஸ் ஆர் வாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கேயோட வேல்யூ என்னென்னா 1/4/ε0 உடைய என்ன சொல்கிறாங்களோ 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்டு பெர் கூலும்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதோட வேல்யூ கேவோட வேல்யூ. ஓகேவா. இதில் என்ன பண்ணுறாங்களா, இந்த ε0 இருக்குல்ல, இந்த ε0 இருக்குல்ல, இந்த ε0 என்ன பண்ணுறாங்க மேலே கொண்டு போய்ட்டு கே கொண்டு 1/4/k அப்படின்னு கொண்டு வராங்க. இவங்க ε0 வேல்யூ கிடச்சிரும்ல. ε0 வேல்யூனா 8.85 × 10⁻11 கூலும் ஸ்கொயர்டு பெர் நியூட்டன் ஸ்கொயர்டு பெர் மீட்டர் ஸ்கொயர்டு. இதுதான் என்னுடைய ε0 வேல்யூ. ஓகேவா. அடுத்து magnitude of the electrostatic force between the two charges each of 1 coulombs and separated by a distance 1 meter. ஓகேவா. கூலும் ஃபோர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. கூலும் ஃபோர்ஸில் வந்து எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, என்னது F = 1/4/ε0 இருக்குல்ல, F = ஓகே F = 1/4/ε0 Q1/Q2/r² r கேப் இருக்குல்ல. இது என்ன சொல்கிறாங்க, இதுக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாங்க. Q1ஓட வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துரு, Q2ஓட வேல்யூ வந்து 1, ஆரோட வேல்யூ 1. இவ்வளோ சப்ஸ்டிட் பண்ணுறப்ப 1/4/ε0 என்னது 9 × 10⁹9 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுற வேல்யூ என்ன கிடைக்குது, F ஃபோர்ஸ் என்ன கிடைக்குது 9 × 10⁹9 நியூட்டன் அப்படின்னு கிடைக்குது நமக்கு. ஓகேவா. இது என்ன சொல்கிறாங்க, திஸ் இஸ் a huge quantity. இது எனக்கு என்னது huge quantity almost equivalent to the weight of 1 million ton. 1 million டன்னுக்கு ஈக்குவலாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. புரிஞ்சா. அப்போ கூலும்ஸ்லாம் இந்த மீடியம்ஸ். ஓகேவா. இது இந்த கூலும்ஸ்லாம் இருக்குல்ல, மீடியம்ஸ். ஒரு மீடியம்ஸ் என்னது வாட்டர் மீடியம், ஏதாவது ரேரர் மீடியம் அப்படின்னு சொல்லி வாட்டர் மீடியம் ஏதாவது ஒரு மீடியில் வைக்கிறப்ப எப்படி இருக்குன்னா F = 1/4/ε0 போடுங்க, ε போடணும், Q1/Q2/r² r கேப் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. இந்த ஈக்குவேஷன் இருக்கா, இந்த ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷன். ஓகேவா. வேக்கமும் ப்ளஸ் என்னது மீடியத்துலையும் வைக்கக்கூடிய எம்டி ஸ்பேஸ், அதாவது எம்டி ஸ்பேஸ் ஃப்ரீ ஃபேஸில் இருக்கக்கூடிய ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிவிஷன் இந்த ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷன் டிவிஷன் பண்ணமாக்கும் என்ன கிடைக்கும், ஒரு பெர்மிட்டிவ் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி கிடைக்கும் εr. ஓகேவா. இந்த என்ன செய்யணும், இது ரெண்டு ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா என்ன கிடைக்கும், கேன்சல் பண்ணுறப்ப எல்லாம் என்ன செய்யும் ε/ε0 கிடைக்கும். ஓகே. மற்றெல்லாம் கேன்சல் அவுட் ஆயிரும். அப்போ εr = ε/ε0. ஓகே. இது என்னது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் அ வாக்கம் ஆர் ஏர். ஓகே. இது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் வாக்கம் ஆர் ஏர். εrோட வேல்யூ என்ன 1 ஃபார் ஆல் அதர் மீடியா. εr > 1, 1ஓட எப்பயுமே பெருசாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. கூலும்ஸ் லா ஹேஸ் சேம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்ஸ். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்ஸ் இருக்குல்ல, அதுவும் இதுவும் ஒரே இதுதான். நியூட்டன்ஸ் லாவும் இதுவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து யூனிவர்ஸ், இது ஸ்மால் ஆப்ஜெக்ட், ஒரு ஆட்டம் வித்தின் ஆட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபோர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. அது வந்து நியூட்டன் சொல்கிறாங்க. நியூட்டன்ஸோட லாஸ் ஆஃப் கிராவிடேஷன்ஸ் ஆஃப் யூனிவர்ஸோட கிராவிடேஷன்ஸ் அது சொல்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று தான். அது வந்து ஹியூஜ் ஆப்ஜெக்ட்ஸு, இது வந்து வெரி வெரி ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ், ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. கிராவிடேஷன் ஃபோர்ஸ் between the two masses is always attractive. கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எப்போ என்ன செய்யும், ரெண்டு ஆப்ஜெக்ட் கூடிய மாசஸ்க்கு ரெண்டுக்கு தான் என்ன செய்யும் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அட்ராக்ட் அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்பயுமே அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் ரிப்பல் ஃபோர்ஸாக இருக்குது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் கூலும் ஃபோர்ஸ் என்னது between the two charges இருக்கிற எப்படி இருக்குன்னா கேன் பி அட்ராக்டிவ் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம், அஸ் வெல் அஸ் என்ன செய்யும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ ஆஃப் த gravitational constant is G = 6.67 × 10⁻11 Newton meter squared kg/meter squared. இவ்வளோ வேல்யூன்னு சொல்கிறாங்க. The value of the constant K, the proton constant in Coulomb's law, K = 9 × 10⁹9 Newton meter squared Coulomb/squared. ஓகேவா. K very very greater than G, Gயோட ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. K is much more greater than G அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா. புரிஞ்சா. இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் between two masses is independent of medium. independent of gravitation force வந்து between two masses, ரெண்டு மாசஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் independent of medium வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும், மீடியம் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா. பட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் between the two charges depending on the nature of the mediums, நேச்சர் ஆஃப் த மீடியத்தை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. த ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் Q1 exerted by the point charge Q2. ஓகேவா. Q1 சார்ஜ் Q2 சார்ஜ் ரெண்டுக்குமே எக்ஸெப்டட் ஆகிறப்ப
பை பாயிண்ட் சார்ஜ் Q2 இப்படி இருக்கிறப்ப என்ன செய்யணும் ஃபோர்ஸ் F12 ஈக்குவல் டு 1/4 Q1 Q2 by R ஸ்கொயர்டு அப்போ R21 கேப் அப்படின்னு யூனிட் வெக்டரை இது பண்ணுறாங்க புரியுதா இதோடைய ஃபார்முலாஸ் ஓகேவா the force on the charge Q2 exerted by a point charges Q1 vice versa ஓகேவா அதாவது இந்த force on the charge Q1 exerted by a point charge Q2 அதாவது சொல்கிறாங்க Q1 Q2 மாதிரி இருக்குது இந்த Q2 Q1 அப்படிங்கிறப்ப ஃபோர்ஸ் என்னது 2-1 இங்கே 1-2-1 மாறும் 1/4 Q1 Q2 by R ஸ்கொயர்டு மைனஸ் என்ன வரும் மைனஸ் R கேப் 1-2 அப்படின்னு போடுவாங்க அப்போ என்ன செய்யும் இந்த இருக்குது யூனிட் வெக்டர் இருக்குல்ல இதனோட யூனிட் வெக்டர் என்னது R21 R கேப் ஈக்குவல் டு மைனஸ் R12 R கேப் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தான் சொல்கிறாங்க இப்படி இருக்க அந்த இதை தான் என்ன சொல்கிறாங்க ரிலேட் பண்ணுறப்ப என்ன அது இது எப்படி இதை கன்சிடர் பண்ணுறதான் இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை வந்து ஒபே பண்ணுது ஓகேவா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஒபே த நியூட்டன்ஸ் தேர்ட் லா F வெக்டர் F12 வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் F21 வெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா நெக்ஸ்ட்டு however we can apply Coulomb's law for 2 point charges however we can apply Coulomb's law for 2 charged objects okay whose size is very much smaller than the distance between them ஓகேவா ரெண்டு சார்ஜஸ் இருக்குது பாசிட்டிவ் சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து வெரி வெரி லார்ஜ் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஓகேவா அந்த சார்ஜை கம்பேர் பண்ணுறப்ப சார்ஜோட சைஸை கம்பேர் பண்ணுறப்ப இருக்கக்கூடிய ரெண்டு டிஸ்டன்ஸ் வந்து வெரி லார்ஜாக இருக்குது அதான் சொல்கிறாங்க however we can apply the Coulomb's law for 2 charged objects whose size is very much smaller than the distance between them அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா நெக்ஸ்ட்டு சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல்ஸ் ஓகேவா இப்போ வந்து கூலம்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பாயிண்ட் ரெண்டு சார்ஜஸ் ஒன்று பாசிட்டிவ் சார்ஜஸாக இருக்கலாம் இன்னும் நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்கலாம் ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்கலாம் ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸாக இருக்கலாம் ஓகேவா இதுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ் தான் என்னது இது எலக்ட்ரோமேட்டிக் இன்ட்ராக்ஷன் தான் கூலம்ஸ்லா அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல்ஸ் என்னது அதாவது மோர் தென் டூ சார்ஜஸ் அதான் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா Superposition principles explain the interaction between the multiple charges. Multiple charges. So the total force acting on a given charge is equal to the vector sum of the forces exerted on it by all other charges. ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம் Q1 ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம் இந்த Q1 சார்ஜஸுக்கும் Q2 சார்ஜஸ்க்கு இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் என்ன அதான் அது வந்து அப்புறம் Q1 சார்ஜஸ்க்கும் Q3 சார்ஜஸ்க்கு இருக்க இன்ட்ராக்ஷன் என்ன அதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் கிரியேட் பண்ணோம் அதே மாதிரி இன்ட்ராக்ஷன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் என்ன இருக்குது அது எழுதணும் அதே மாதிரி Q1க்கும் என்னது அப் டு எக்ஸட்ரா Q4க்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு என்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறதான் அது ஓகேவா இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிட்டே இருக்குது அப்போனா QN சார்ஜ் இது மாதிரி என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணி அப் டு எக்ஸட்ரா QN இந்த சார்ஜஸுக்கும் Q1 சார்ஜஸ் QN இருக்குது சார்ஜஸ் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் என்ன இருக்குது இதெல்லாம் மொத்தம் அந்த டோட்டல் சம் ஆஃப் த டோட்டல் ஃபோர்ஸஸ் அதுதான் அது சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல்ஸ் ஓகேவா அதான் F1 வெக்டர் டோட்டல் F12 வெக்டர் ப்ளஸ் F13 வெக்டர் ப்ளஸ் F14 வெக்டர் ப்ளஸ் அப் டு எக்ஸட்ரா F1n வெக்டர் ஓகேவா இதை எலாபரேட்டாக என்னது சம் அப்ளை பண்ணமாக்கும் கூலம்ஸில் அப்ளை பண்ணால் 1/4 Q1 into Q2 by R21 ஸ்கொயர்டு R21 கேப் plus Q1 Q2 by R31 squared R31 cap plus up to etc Q1 Qn by Rn1 squared Rn1 cap ஓகேவா இதுதான் சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை புரிஞ்சா சிம்பிள் இந்த டயக்ராமை நீங்கள் பார்த்தீங்களாக்கும் இந்த சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல்ஸ்க்கு ஈஸியாக நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிடுவீங்க புரிஞ்சிடும் ஓகேவா நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த சார்ஜ் Q கிரியேட்டட் ஆன் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகேவா இந்த surrounding space within which its effect and can be felt by another charge ஓகேவா ஒரு சார்ஜ் கிரியேட் பண்ணோம் ஒன் எலக்ட்ரிக் ஃபீல்டை இன் சரௌண்டிங் ஸ்பேஸ் ஓகே வித்தின் எப்படின்னா விச் என்ன பண்ண அந்த சார்ஜ் என்ன செய்யணும் இட் எஃபெக்ட் கேன் பி ஃபெல்ட் பை அனதர் சார்ஜ் ஓகேவா ஒரு சார்ஜ் வச்சுருப்பாங்க அனதர் சார்ஜ் வைக்கிறப்ப என்ன செய்ய ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆயிரும் ஓகேவா அதுதான் சொல்கிறாங்க இந்த சார்ஜ் கியூ கிரியேட் ஆன் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் அண்ட் சரௌண்டிங் ஒரு சரௌண்டிங் ஸ்பேஸ்
within which its effect can be felt by another charge. another charge வச்சா தான் என்ன செய்யும், அதை ஃபீல் பண்ண முடியும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்றதை ஃபீல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா. ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை a unit positive charge is called electric field. Force experienced by a unit positive charge is called electric field. E vector equal to F vector by Q0. Okay, F vector K Q0 by Q by R squared R cap by Q0. Q0 cancel பண்ணால் வரும் K Q R cap by R squared 1 by 4 by epsilon 0 Q by R squared R cap. Okay, இதுதான் electric field. Okay, புரிஞ்சதா? Next, okay, if a source அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து if a source சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட் பியில் வந்து ரேடியல் அவுட்வேர்டாக இருக்கும். ஓகேவா. இப்போ சோர்ஸ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ பி வந்து ரேடியலி அவுட்வேர்டாக இருக்கும். இஃப் சோர்ஸ் சார்ஜஸ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், பி அட் அ பாயிண்ட் பியில் வந்து ரேடியலி இன்வர்டாக இருக்கும். இன்வர்ட்னா உள்ளே வரும். ஓகேவா. அவுட்வேர்ட்னா வெளியே போகும். புரியுதா. சிமிலர்லி அதே மாதிரி தான் இஃப் சோர்ஸ் சார்ஜ் ப்ளஸ் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜாக இருந்துச்சுனாக்கும் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜாக இருந்துச்சுனாக்கும் இஸ் அவே ஃப்ரம் கியூ வந்து அவே ஃப்ரம் கியூலேருந்து வெளியே போயிடும். இஃப் சோர்ஸ் சார்ஜ் நெகட்டிவ் டெஸ்ட் சார்ஜாக இருந்துச்சுனாக்கும் டுவர்ட்ஸ் த கியூ இப்படி வரும். புரியுதா. அதுதான் சொல்கிறாங்க. இஃப் த டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீசஸ் இன் மேக்னெட்டோடு. ஓகேவா. டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன செய்யும், டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஹை இன் த க்ளோசர் ரெஜின்ஸ் என்ன செய்யும், ஸ்ட்ரென்த் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பயுமே ஹையாகவே இருக்கும். 2 டைப் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஓகே, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போ என்ன செய்யும், எப்பயுமே யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்ட் மேக்னிடியூடெல்லாம் இருக்குது. ஆனால் அது சேம் டைரெக்ஷன், ஒரே டைரெக்ஷன்லேயே இருக்கும். ஓகேவா. ஒரே டைரெக்ஷன்லாம் இருக்கும். ஓகேவா. ஒரே டைரெக்ஷன்லாம் இருக்கும். என்னது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்கும். என்ன செய்யும், ஆனால் ஒரே டைரெக்ஷன் இன்னொன்று என்ன செய்யும், கான்ஸ்டன்ட் மேக்னிடியூடாக இருக்கும். நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன் டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட், ஸ்மால் சைஸ் டிஃப்ரெண்ட் சைஸும் இருக்கும். ஓகேவா. ஓகே, இதோட சைஸ் எப்படி இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதோட சைஸு ஸ்மாலாக இருக்கும். இது வெரி ஸ்மாலாக இருக்கும். ஓகேவா. இந்த மாதிரி இருக்கும். டைரெக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அஸ் வெல் அஸ் மேக்னெட்டியூடும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். சைஸும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகேவா. நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா. அடுத்து வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். ஒரு சிஸ்டம்னா ஒரு சிஸ்டம், இது ஒரு சிஸ்டத்தில் வந்து Q1 Q2 Q3 இந்த 3 சார்ஜஸ் இருக்குது. இந்த 3 சார்ஜஸ் வைக்கணும். ஒரு பாயிண்ட் மிட் பாயிண்ட் வச்சுருக்கேன். இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் இருக்க ஒரு டிஸ்டன்ஸ் ஆகுது. இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் இந்த Q1 சார்ஜஸ் வந்து R1P, இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் Q2 இருக்கிற சார்ஜஸ் வந்து R2P, இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் இந்த இதுக்கு வந்துடுறது R3P அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த P. ஓகேவா. எப்போ என்ன செய்வாங்க, இதனோட இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும். இதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும். இதோட ஆப்போசிட் இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும். இதை வச்சு என்ன செய்வான், இதை வச்சு நம்ம பார்க்குறோம். ஓகேவா. இந்த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் இஸ் சிம்பிளி ஈக்குவல் டு த வெக்டர் சம் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் பை த இண்டிவிஜுவல் பாயிண்ட் சார்ஜஸ். இந்த இண்டிவிஜுவல் பாயிண்ட் சார்ஜஸ் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். வேறு ஒன்றும் இல்லை. ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், டோட்டல் சார்ஜஸ் கிடைக்கும். இந்த collection of point charges is simply equal to the vector sum of the electric field created by the individual point charges. இந்த எலக்ட்ரிக் இந்த சார்ஜஸ் வந்து ஃபீல் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய சார்ஜஸ் இண்டிவிஜுவல் பாயிண்ட் சார்ஜஸ் கூட்டமாக்கும் கிடைச்சுன்னு சொல்கிறாங்க. டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைச்சிடும். அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் E1 வெக்டர் ப்ளஸ் E2 வெக்டர் ப்ளஸ் E3 அப் டு எக்ஸட்ரா En அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 சார்ஜஸ் மட்டும் மோர் தேன் 3 சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ E டோட்டல் 1/4 Q1 by R1P கேப் ப்ளஸ் Q2 by R2P cap plus up to etc. Qn by Rn cap P. ஓகேவா. இதை சமேஷன் எடுத்தப்போ 1/4 காமன் டைம் எடுத்துட்டோம். சமேஷன் ஓவர் I equal to 1 to n Qi by R1 RIP squared RIP cap. ஓகேவா. இதை வந்து சிம்பிளை பண்ணால் இந்த ஃபார்மில் வருது. ஓகேவா. அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறப்ப எப்படி இருக்கும், கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஓகே, கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறப்ப எப்படி இருக்கும்னா இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் குவான்டைஸ்ட் மைக்ரோஸ்கோபிக்கலி. ஓகேவா. அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் குவான்டைஸ்ட் மைக்ரோஸ்கோபிக்கலி. என்ன செய்யணும், மைக்ரோஸ்கோபிக்கலி என்ன செய்யும், எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து என்ன செய்யும், அது குவான்டைஸ் ஆகும். ஆனால் சார்ஜ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் கண்டினியூஸ்லி. எப்படின்னா அது எப்படி இருக்கும், ஒரு ஸ்பியர் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்பியர் எடுத்துக்க. ஸ்பியர்க்கில் வந்து நான் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜஸ் உள்ளே இருக்குன்னா இது எப்படி இருக்கும், அந்த சார்ஜ் வந்து ஒரு சார்ஜஸ் தனியாக சொல்ல முடியுமா, என்ன செய்யும், நம்பர் ஆஃப்
நம்ம மல்டிபிள் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது, அது வந்து செப்பரேட்டாக அவனை பிரிக்க முடியாது, அது வந்து கண்டினியூ சார்ஜஸாக தான் சொல்ல முடியும். ஓகேவா? சார்ஜ் குரூப் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் ஆஃப் சார்ஜஸ் கலெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்கிறேன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த கண்டினியூ சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அது வந்து கண்டினியூ சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ், அப்படி கண்டினியூ சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது நாட் டிஸ்க்ரீட் நேச்சர். என்னது? நாட் டிஸ்க்ரீட் நேச்சர், அது தனித்தனியாக சொல்ல முடியாது, கண்டினியூஸாக தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஓகே, do you understand?